वेदान्तदेशिकयतीन्द्र कटाक्षलब्धत्रय्यन्तसारमणपद्यगुणं बुधाग्र्यम् नारायणाद्य यतिधुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथ यतिशेखरम् आश्रयामः। देशीय यतीन्द्र कटाक्षलब्धत्रय्यन्तसारमणोद्यगुणं बुधाग्र्यं नारायणात्मयामः. ஐயங்களுடைய சத்ததியை உத்தேசித்து மாதம் மகத்தை ஒட்டி வரக்கூடிய ஆள்களில் யுத்த சதஸை வெவ்வேறு விஷயங்களில் ஐயங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறது ரொம்ப சாக்கியமான விஷயம். பல பேருக்கு பல வகையில் பகவத் குணானுபவத்துக்கு உகந்த வாய்ப்பாக இருக்கிறதுனால் இது பகவானுக்கு பாகவத ஆளுக்கெல்லாம் சொந்த திருப்தியை ஏற்படுத்தி தருது. இதுதான் நமக்கு தேவையான புருஷார்த்தமும். அந்த கிரமத்தில் இந்த தடவை திருவள்ளூரில் அதுவும் மடத்துக்கு சேர்ந்த சன்னதி ஒன்று ஆழ்வார்களால் மங்களாசாசனம் பண்ணப்பட்ட எம்பெருமான் அவருக்கும் உற்சவம் நடந்ததுக்கு காலம் இந்த மாதிரி பல விசேஷங்களோடு கூடியிருக்க சமயத்தில் எல்லாருமா சேர்ந்து இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு சபையில் சுவாமி தேசிகனுடைய 100க்கு மேலே கிரந்தங்கள் பண்ணிருக்கிறதுல வசந்ததாக நாம் சொல்லக்கூடியது. அவர் அத்தனை கிரந்தங்களில் இன்றைக்கி காலக்ஷேபத்துக்கு ஏற்றதுன்னு எல்லாருமா ஒத்துருக்கக்கூடியது அவரே நியமித்ததுன்னு தேசார கிரந்தம். இது தெரிஞ்சுட்டா இது குட்டி பாஷ்யம்னு சொல்கிறது உண்டு. விபாஷித்து தெரியாத பல விஷயங்கள் கூட ரசித்ததுனால்தான் தெரியும் அப்படின்றது உண்டு. சுவாமியாவும் காட்ட காரணத்துவம் அபாத்தியத்துவம் உபாயத்துவம் உபயத்தா இது சாரீரிக புரோக்தம் மிகச்சாப்பி விவஸ்திதம் அப்படின்னு அவரே காட்டியிருக்கார். இந்த மாதிரியாக வேதாந்தங்களுக்கு சாரமாக இருக்கக்கூடிய வேதாந்த ஆச்சாரியர்னு எம்பெருமானால் கொண்டாடப்பட்ட ஒரு ஆச்சாரியர் காட்டியிருக்கக்கூடிய பெரிய விஷயம் இது. அதில் எவ்வளோ நாம் அவகாசித்தாலும் நமக்கு திருப்தி ஏற்படக்கூடாது. பல தடவை உபநிஷங்க சாய்க்கிற வழக்கம் கேள்வி கேட்கறதுக்கு காரணம் சதஸோடு நிற்கக்கூடாது, அடுத்த சதஸை மட்டுமே யோசிச்சுட்டு இருக்கணும், ஏதாவது பார்த்து படிச்சுட்டு வரட்டும் அப்படின்னு இருக்கும். வேதாந்த விஞ்ஞான சுனிஷ்டிதாச்சான்னு ஐஷங்கருக்கு அனுபவமாக ஒத்துக்கக்கூடிய விஷயம். 10 தினமும் உட்காந்து கட்டாட்சிச்சாக வந்தாலும் கேள்வி கேட்கறது வேண்டான்னு படிக்கட்டும், பார்க்கட்டும், தேடட்டும். இதுக்காகவாவது கேள்வி கேட்டுவிட்டால் பதில் கிடைக்காத மாதிரி ஒன்று சொன்னால் இன்றைக்கி கூட காத்தால் ஒரு கத்தியந்தனம் போட்டு காட்டினார். கத்தியந்தனத்தை விரதையை தாண்டான் அப்படின்னு ஐஷங்கர் கேட்டார் ஒரு தடவை. விரஜானது தட்டையாக இருக்கா நீர்வீழ்ச்சி மாதிரி இருக்கான்னு ஒருத்தர் கேட்டார் ஐஷங்கர். மேலேருந்து கீழே நீர்வீழ்ச்சி மாதிரி கொட்டுறதா, பிரகிருதி மண்டலத்தோடு ஒட்டாமல் அபராகத்து மண்டலத்தை இருந்துட்டு அங்கேருந்து ஜலமாக கொட்டுறதா, அல்லது இதுக்கு மேலே தட்டையாக இப்போ சாதாரணமான நதியெல்லாம் சீத்தாமாடுற மாதிரி இருக்கா, இதோடு அதுக்கு சம்மந்தம் உண்டா இல்லையா? சாமி இதெல்லாம் எங்கேயும் யாரும் சொல்லலை, யாரும் சொல்ல வேண்டாண்டா, உன்னை சிந்தனை பண்ண சொன்னாலும் இல்லை, நீ என்னவா சிந்தனை பண்ணுற அப்படின்னு கேட்குறேன்னு தாத்தார் ஐஷங்கர். எது சிந்தனம் தானே சொல்லுச்சு, நீ என்னவா சிந்தனை பண்ணுற, உனக்கு என்னவா தோன்றுறது? இப்போ படம் போடுறது பக்கத்தில் எழுதியிருந்தேன் ஐங்க இப்படி சொன்னால் ஒரு ஆட்சேபம் சொல்லுவேன், இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இருக்குன்னு ஆகிடும். சம்மந்தம் இல்லாண்டா அங்கே நீர்வீழ்ச்சி வாரம் ஜலம் கொட்டுறதுன்னு சொல்லணும். சொன்னால் சொல்லிட்டு போகிறேன். என்ன இப்போ இப்படி மனசாத அத்தியத்தின்னு சொல்லுது. ஜலத்தை பிடிச்சிட்டு கூட வேலை போகலாம், எனக்கு சங்கல்பத்தால் போகலாமே, இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொன்னால் என்ன? ஐங்க ஒரு உபனிஷத் வாக்கியம் கூட காட்டினார். நாகஸ்ய பிருஷ்டம் ஆருஷ்ய கச்சே பிரம்மசலோகதாம். நாகபிருஷ்டத்து மேலே ஏறிதான் போகணும் பிரம்மசலோகத்துவத்துக்கு. ஆருஷ்ய கச்சே பிரம்மசலோகதான்னு சொன்னால் இவன் இதே தட்டையாக இருக்குது தானிட்டு போடுறான்னா ஏன் ஆரோகமே பண்ணல அப்படின்னு கேட்டால் என்ன சொல்கிறது அப்படின்னு தாச்சார் ஐஷங்க. கத்தி சிந்தனை பண்ணுறா சிந்திக்கிறாளான்னு தெரியாது, உண்மையில் சிந்திக்கிறோமான்னு கேட்டார். சாமி இது தனிதான் அது தனிதான், இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, ஆனால் அங்கேருந்து ஜலம் எப்படி அதுக்காக நித்தபடி மானச ஸ்நானம் பண்ணுறது சொல்லிருக்கு. பெருமாளுடைய இடது திருவடி கட்ட வரலேன்னு வந்ததுக்கு அங்கே வலது திருவடி கட்ட வரலேன்னு வர்றது விரஜாநதி. அந்த விரஜாநதிகளும் தன் உள்ள புகுந்து தன்னை பவித்திரமாக்கதான் தியானிச்சுக்கோன்னு சொல்லிருக்கு. அப்படி தாண்டா இருக்குன்னு சொல்லணும் அப்படின்னு எழுதுங்க. இதே யாரும் சொல்லலேன்னு ரசத்தை சார்ந்தாலும் என்ன ஏற்படும்னு கேட்டால் இந்த மாதிரி சாதாரண விஷயங்களோட கேள்வி கேட்கலாம். நீ யோசிக்க, நீ என்னவா நினைக்கிற, நீ வரவத்து போட்ட நீ என்ன தாண்டிட்டு போவியா, இங்கே படத்தை என்ன மொழிகை நீந்திட்டு போகிற மாதிரி அந்த மாதிரி எழுதினா அது ஒத்துக்காது அப்படின்னு ஐசங்கோடு கேள்வி. பல விஷயங்கள் இன்றைக்கும் யாருக்கும் தெரியாதது உண்டுன்றது உண்மை. ரசத்தை சாரம் ஒன்று சொல்கிறத மட்டும் நாம் என்ன பண்ணுறோம், அவிஜாத்தம் விஜானதாம் விஜாத்தம் அவிஜானதாம் அப்படின்னு சொல்கிறோம். அதனால் இது எவ்வளோ நாள் எவ்வளோ தடவை எவ்வளோ பேர் இதில் விசாரம் பண்ணினாலும் இன்னும் நிறைய விஷயங்கள் தெரியாது இருக்க போகுது, புதுசாக அனுபவிக்கக்கூடிய இருக்க போகிறது. இப்படிப்பட்ட வசந்த கிரந்தரத்தத்தை வச்சுட்டு இத்தனை பேர் இருந்தாங்களோட கேட்டு சந்தோஷிக்கிறதுன்றது ஐஷங்கருடைய கிருபையினால் நமக்கு ஏற்பட்ட ஒரு பெரிய லாபம். இது
திவ்யதேச பெருமாள் சேவையும் சரி, இந்த மாதிரி பாகவதாவுடைய கோஷ்டி இந்த மாதிரியான இது இன்னையோட 2வது நாளுடைய இந்த சதஸ்ஸு முடியுது. நாளைக்கும் அப்போ இதோட நாளைக்கு மேற்கொண்டு பெருமாளுக்கு தேர்தலுக்கு தேரை சேவிச்சுட்டு அவன் இந்த மாதிரி பகவத்கீங்கிறது ஈடுபடுறாங்களோ ஈடுபட்டுக்கிறான். இந்த மாதிரியான ரகசியத்தார சதஸ் ஐஷங்கர் விசேஷமாக நடத்தி வெறும் சிவாட்டி சதஸ் தான் நடக்கணும்னு எங்கேயும் சொல்லலை. பாஷிகார சாக்கியத்தை கூட பாஷ்யத்தை வாசித்து பிரவர்த்திப்பித்தல், அருளத்தை வாசித்து பிரவர்த்திப்பித்தல், திவ்யதேசங்களில் அவருடைய சாத்து சமர்ப்பித்தல், பல வகையான அனுஞ்சா கைங்கரியங்களில் பலது அவரே கூட 5 கைங்கரியங்கள் பண்ணாமல் காட்டுறதா சுவாமி சாய்க்கிறார். பாந்தாச்சதே கூட ரகசிய சார்ந்த இந்த மாதிரி சந்தோஷார்த்தமும் சுத்திமோ சத்து அத்தியாத்ம வித்யா இந்த மாதிரி நாம் அனுபவிக்கக்கூடியது. அதனால் இதெல்லாம் பகவத் பிரீத்திக்காகவும் நம்ம ஆத்மக்ஷேமத்துக்காகவும் பிரபந்தனுக்கு உத்தரகத்தியமான கைங்கரியமாகவும் நாம் எல்லாரும் அனுபவிக்கிறதுக்காக, அதாவது நமக்கு அதில் என்னதுன்னு புரியாமல் ஏதோ 4 பேர் சண்டை போட்டுக்கிறா போல் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு வாக்கியார்த்தமாக இல்லாமல் அவச்சேதக ராசி சொல்லிட்டு இது ஒன்று விட்டு போச்சு அது விட்டு போச்சுன்னு சொல்கிறதை காட்டிலும் பகவத் குணத்தை அனுபவித்தார். அதில் விசேஷமாக இன்றைக்கி அவர் சொன்னது ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். தகன செய்வ ஹிதத்தான்ற இடத்துல ஹிமத்தா, தகன செய்வ ஹிமத்தான்றது அனுமார் வாழ் இருக்க நெருப்பு அனுமார் சுடலை லங்கையை சுட்டுது. தகன செய்வ தகனஸ்ய சதா ஏவ ஹிமத்தா, இவருக்கு ஹிமத்தா என்ன சீதை சொன்னதும் சீதோபவ ஹனுமதான் தான், லங்காயான்னு சொல்லலை, சீதோபவ ஹனுமதா. அதுக்காக தான் தகனஸ்யைவ இப்போவும் தகனமாக தான் இருக்குது. ஆனால் இவருக்கு அது சுடலை, லங்கை சுட்டுன்னு தான் இருக்குது. அதான் ஏக காலத்தில் 2 குணமும் செய்யணும். அதுதான் தத்தோப்பியத்த சித்திரம் அப்படின்னு சொல்கிறாருன்னா, பெருமாள் சங்கல்பம் ஒரு பக்கம், தாயாருடைய பிரார்த்தனை இன்னொரு பக்கம். இவருக்கு அனுபவத்தான் தெரியும். அவர் அப்புறம் சந்தேகப்படுறார், ஒரு சீத்தையை கொடுத்துட்டேனோன்னு. அப்புறம் தானே தன் தலையை தட்டிக்கிறேன், என்ன வைத்தியக்காரத்தனை என்னையே சுடாது சீத்தையாக சுட போகிறது அப்படின்னு தான் நினச்சிக்கிறார். எத்தனை விசேஷங்கள் எடுத்து சுவாமி காட்டினா பகவத் குணானுபவத்துக்கு இதெல்லாம் ஆச்சரியமான விஷயங்கள். இதே மாதிரியா அடுத்த மாதமும் இதே மாதிரி இன்னொரு விஷயத்தை வச்சுட்டு, அதாவது வேத பாஷ்யத்தை பற்றி நடத்தினார், ஆகமங்களை பற்றி நடத்தினார், கீதா பாஷ்யாச்சு ரசத்தாரா இப்போ முடிஞ்சிருக்கா. அது தவிர அதுக்கு முதல்லையே வருஷத் பாஷ்யங்களும் தனியாக வச்சுருந்தாச்சு. ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு விஷயத்தை வச்சுட்டு, அதாவது பல வகைகளில் பகவத் குணத்தை அனுபவிக்கணும், பல பேர் கலந்து அனுபவிக்கணும். பல அவள்கிட்ட வரக்கூடிய விசேஷங்கள் எல்லாத்தையும் சேர்ந்து எல்லாருமா கலந்தால் அப்போது பகவான் சொல்லும்போது மச்சித்தாக மக்கித்த பிராணாக போதையந்த பரஸ்பரம் கதையந்த மாமித்யம் துஷ்யந்திச்ச ரமந்திச்ச அப்படின்னு நம்ம சொன்ன கணக்கில் இந்த மாதிரி இந்த வைபவம் இப்படியே மேற்கொண்டு ஐசனுடைய திருநட்சத்தோட சத்தத்தோடு முடிகிறது. இந்த மாதிரி இது வழக்கமாகவே நிச்சயப்படி வச்சுக்க சொன்னது சாஸ்திரம். ஏதாவது ஒரு சமயமாவது நாம் ஒரு நிர்பந்தத்தையாவது பண்ணால், அப்படியாவது பலவந்த வாகஸ்நானம் தான் நம்ம எல்லாரையும் தேர்த்துறதுக்கு இது ஒரு வழி. எங்கள் விசேஷமாக சங்கல்பிச்சு இது சாதாரணமான காரியமும் இல்லை, எல்லோரும் சேர்க்கிறது சுலபமும் இல்லை. என்ன விஷயம் கொடுக்குறது, யார் என்ன சொல்லுறது, வந்தால் என்ன பண்ணுறது, வராந்தா என்ன பண்ணுறது, பல வகைகளில் இதில் கஷ்டங்க. அதனால் எல்லாத்தையும் கவனிச்சுண்டு இப்போ 10 மாதம் ஆகிடுது. விளையாட்டாக ஆரம்பித்தது அந்த சங்கல்பமானது 2 மாதம் ஆனி மாதத்தை ஐசங்களுடைய சப்தத்தையும் முடிய போகிறது. இப்படி பிரதி க்ஷணமும் பிரதி மாதமும் ஐசங்க நினச்சிட்டு இருக்கிறதுனால் நமக்கெல்லாமும் கூட இன்றைக்கி இந்த இடத்த இந்த மாதிரி பெருமாள் சேவையும் பாகவத கோஷ்டியும் கிடச்சிருந்துருக்கு. இது இப்படியே மேலும் வளர்ந்து நரசிம்மனுடைய விபூதியினுடைய அபிவிருத்திக்கு, சம்பிரதாயத்தினுடைய அபிவிருத்திக்கு இன்னும் பல பேர், அதுவும் ஐசங்க சாட்சி மாதிரி சின்ன வயசில் இருக்கா பலர் இப்போ இருக்கா பழைத்தப்பட்டு வந்துட்டுருக்கா. இன்னும் அதிக சங்கைகளில் இந்த மாதிரி இன்னும் அடுத்த தலைமுறையாலும் சேர்ந்துட்டான்னு சொன்னேன். அவளுக்கு ருச்சிக்கும்படியாக நாம் சொல்ல வேண்டியது நம்ம காரியம். அவள் இதுலேருந்து தூரம் போக முடியாது பண்ணது அதுவும் நம்மளுடைய தப்பு தான். அதனால் என்ன பண்ணினா வாக்கியாத்துனா யாரோ 4 பேர் சண்டை போட்டுவா சாமி நமக்கு சம்மந்தம் இல்லை நினைக்கிறது போய் நாமும் அது கூட சேர்ந்து ஏதாவது சொல்லலாம், நம்மளாலேயும் அதுலேருந்து ஏதாவது தெரிஞ்சுக்க முடியும். அல்லது இன்னும் நம்மளாலே அவள் ஏதாவது தெரிஞ்சுப்பான்ற அளவுக்கு வர்றாருந்தா இன்னும் கூட க்ஷேமம் வருது. யாருக்கு தெரியும் எங்கேருந்து என்ன வரும்னு நமக்கு தெரியாது. அதனால் பகவான் யாரை கொண்டு யாரை இந்த மாதிரியெல்லாம் உஜ்ஜீவனப்படுத்த பார்க்கலான்றது தெரியுது. ஆனால் லோகக்ஷேமத்துக்காக ஐசங்க இந்த மாதிரி பண்ணக்கூடிய வசந்த இந்த சங்கல்பமானது இப்படியே பகவத் அனுகிரகத்தினால் மாலோக பிரீதிக்கு காரணமாகட்டும்னு சொல்லி நிறுத்திக்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. எந்த ஒரு காரியமுமே எம்பெருமானுடைய கிருபையும் பரம அனுகிரகமும் இல்லாத போன ஒரு காரியமும் பண்ண முடியாது. சொப்பனத்தில் கூட இந்த மாதிரி நாம் அந்த இந்த மாதிரி வேத வாக்கியங்கள்
வேதாந்த விஷயங்கள் சொல்ல போகிறோம்னு நடத்த போகிறோம்னு சொப்பனத்தில் கூட நினைக்கல. ஆனால் அவனுடைய திருவிழா இதெல்லாம் நடத்தணும்னு நினச்சிட்டான்னா நடத்த முடியும். அதில் இப்போ ஒவ்வொரு மாதம் ஒன்று ஒன்று நடந்து வந்துடுது. இதெல்லாம் பற்றி நிறையா விஷயங்கள் சொல்லணும். சொல்ல வேண்டியதெல்லாம் நிறையா இருக்குது. இது என்ன பண்ணணும், ஒவ்வொரு சதசும் மாதம் 10 நாள் வச்சாதான் ஏதாவது கொஞ்சம் சொன்னதாக இருக்குமோ. அப்பவும் கூட ஆகாது. அதாவது இப்போ சொல்கிற மாதிரி நாம் கற்றது கையளவு கல்லாது உலகளவுன்னு அப்பவும் சொன்னது போகவும் போகாது. இன்னும் சொல்ல போகணும்னு இருக்காமல் இருக்கும். நமக்கு நம்மளுடைய ஆச்சாரியனான முக்கூரழியங்களுடைய திருவுள்ளத்துப்படி சில காரியங்கள்லாம் பண்ணணும்னு நாம் நினச்சிட்டு எல்லாம் பண்ணிட்டுருக்கோம். அதில் இந்த சதசும் ஒன்று இதில் இன்னும் ஒன்றும் நம்மளோட வாழ்ல ஸ்ரீ வைஷ்ணவாழ்ல ரொம்ப அனுஷ்டானத்திலெல்லாம் இல்லாத ஒரு விஷயம் ஸ்ரௌத விஷயம், யாத்மீகமான விஷயங்கள். அது மாதிரி தர்மசாஸ்திரங்கள் இதெல்லாம் இப்போ நமக்கு யார் தர்மசாஸ்திரம் சொல்லுவாங்கிறது கூட சம்சயக்கிரஸ்தமாக இருக்குது. அது மாதிரி இல்லாத அதையும் தயார் பண்ணி கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கோசரம் இதே மாதமே 25ஆம் தேதி இன்னைக்கு ஸ்ரௌத சதசும் தர்மசாஸ்திர சதசும் பண்ணணும்னு நினச்சிட்டுருக்கோம். அதுலேயும் எல்லாரும் கலந்துண்டு தெரிஞ்சவாள் தர்மசாஸ்திர விஷயங்களோ ஸ்ரௌத விஷயங்கள் அனுஷ்டானம் பண்ணலைன்னாலும் தெரிஞ்சுதானாலும் அதை சொல்லலாம்னு போதும் அந்த சதசையும் வச்சுருக்கோம். அதுலேயும் எல்லோரும் கலந்துக்கணும். மேலே அடுத்தாப்பில் மாலோல விக்வத் சதசு, அதாவது இப்போ ஆனி மாதத்தில் 20ஆம் தேதியிலேருந்து 24ஆம் தேதி வெல்லும் 5 நாள், ஜூன் 20லேருந்து 24ஆம் தேதி வெல்லும் 5 நாள் மாலோல விக்வத் சதசு. அது எப்பவும் கழிங்கர்னால் ஏற்படுத்தப்பட்ட சதசானால் அதை இந்த வருடம் ஆவணி மாதத்தில் தான் நம்ம எப்பவும் நம்மளுடைய ஆச்சாரியனுடைய ஒரு நட்சத்திரமான ஹஸ்தத்தில் தான் பண்ணிட்டுருக்கோம். இந்த வருடம் விசேஷமாக அந்த சதசையும் ஆனி மாதத்திலேயே 5 நாள், அதாவது ஸ்ரீரங்கம் திவ்ய தேசத்திலேயே எம்பெருமானுடைய அழகருக்கு மிகவும் உகந்ததான இது கோபுரங்களுடைய எல்லாமே அழகருடைய திருவுள்ளத்துக்கு உகப்பாக அந்த சதசம். அதுக்கடுத்த 5 நாள் வேதபாராயணம், சர்வசாகா வேதபாராயணம் எல்லாம் பண்ணி பெருமாள் நிறையா நடத்துகிறான். தனியும் அவனுடைய முகோல்லாசமே தவிர சன்னியாசம் வாங்கிட்டதுக்கப்புறம் நமக்கு இதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் வேண்டியது இல்லை. அது மாதிரி இதுவாக நடக்கிறது. அதில் ரொம்ப ஒன்று சொல்லணும். நமக்கு ஆஸ்தான வித்வான்னு சொல்லக்கூடிய சோகத்தோடு ராமானுஜாச்சார் அடிக்கடி வரணும்னா வரதில்லைன்னு கொஞ்சம் குறவு உண்டு. வரதில்லை வரமாட்டேங்கிறாரு. இப்போ அப்படி இல்லை, 2-3 சதசாக விடாத கூட இருந்து சதச நிர்வாகம் பண்ணுறதுக்கு போகணும். இது ஒரு விஷயம் லௌகீகமாக சொல்ல முடியாத விடையும் சொல்ல முடியாது, அதனால் சொல்ல முடியாது. அதனால் இந்த மாதிரி மேல் மேலும் நிறையா ஒத்தொத்தரும் இந்த மாதிரி நம்ம பழவேரி பாலாஜி நம்ம பையன்னு சொல்கிற மாதிரி அவனுக்கு அவரும் நிறையா பேரை தயார் பண்ணணும். இது மாதிரி அனந்த பத்மநாபன் தயார் பண்ணிட்டுருக்கான். அதே மாதிரி அது மாதிரி ஆறாவது அதாவது திருவேந்திரபுரம் 6வது அவனும் தயார் பண்ணுறான். அது மாதிரி எல்லோரும் நிறைய பேர் தயார் பண்ணி தைரியமாக இப்போ எல்லோரும் சொன்னவரெல்லாம் சாஸ்திரஜனான்னு கேட்டால் இல்லை, சொல்ல முடியாது. ஆனால் சொன்ன விஷயத்தை நன்னா மனசில் வாங்கிட்டு அதை நன்னா எடுத்து சொல்லிருக்கான். அது போகும். அந்த மட்டுமாக சொல்கிறதுக்கு ஒரு பழக்கம். இது போரும்னு அவன் நினச்சிக்கூடாது. ஒரு கேள்வி கேட்டால் இந்த கேள்விக்கு என்ன பதில்னு திருப்பி சிந்தனம் பண்ணணும். பண்ணினா தான் மேலே இந்த வாசிச்சவான காத்திரமானது மேலே பிரகாசிக்கும். அது மாதிரி அதையும் எல்லோரும் பண்ண போகணும். ஏதோ இந்த சதத்தில் சொல்லிட்டோம், அழகிதரம் நமக்கு ஏதோ ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டார், அதனால் நாம் சதஸ்லோகேன பண்டிதா அப்படின்னு நினைக்கப்படாதுங்கிறவங்க நிறையா நன்னா இன்னும் மேலே மேலே அபிவிருத்தியாகி அந்தந்த யார் வாத்தியார்கள் ஆச்சாரியர்கள் சொல்லித்தராளோ அவெல்லாம் இன்னும் நன்னா புரிய முடியுமாக
கேள்வி கேட்டு அதுக்கு பதில் சொல்ல முடியுமாக தயார் பண்ணினா தான் சதத்தில் நான் கேள்வி கேட்டால் கேள்வி சொல்ல முடியும். அந்த நாள்லெல்லாம் அழிஞர் வந்து கேள்வி கேட்டால் பதில் சொல்லணும். எப்படி சொன்னாலும் அதுக்கு ஒரு கேள்வி கேட்டால் அந்த கேள்விக்கு பதில் அழிஞர் தான் சொல்லணும். அப்படி ஒரு இதுவாக நடந்து 30 நாள் சதத்தில் இப்படியெல்லாம் நடந்தது. அது மாதிரி அதே மாதிரி திருப்பி நடக்கணும், அதெல்லாம் நடக்கணுங்கிறது தான் நம்மளுடைய எண்ணம். அதுக்கு அவன் தலைக்கட்டி நன்னா நடத்தி கொடுப்பான் அப்படின்னு நினச்சிண்டு இந்த சதசி இந்த ரகசியத்திரசார சதசி முடிஞ்சது. 25ஆம் தேதி ஒரே நாளோ 2 நாளோ தெரியல. அது இது ஸ்ரௌதமும் தர்மசாஸ்திரமும் சொல்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதுக்கும் எல்லோரும் வந்து கலந்துண்டு நாமும் தெரிஞ்சு கொண்டோம், இதில் இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறது எல்லாரும் மனசில் வாங்கிட்டு இருக்க முடியுமாக அவனை பிரார்த்தித்து மங்களாசாசனம் பண்ணுறார்.